நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், 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 நல்லவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை பணிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் யாவர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. முன்வரிசையிலிருந்து பின்வரிசை இருக்கிற எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசையா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், 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 நல்லவர். வாக்கு மாறாதவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாக்கு மாறாதவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைவிடாத தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கைவிடாமல் விட்டு விலகாமல் பாதுகாத்த எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கைவிடாதவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கூட ஒரு நிமிடம் கூட நீர் எங்களை கைவிட்டிருந்தால் நாங்கள் ஆண்டவர் என்றோ நாங்கள் இல்லாமல் போயிருப்போம். கர்த்தர் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே எங்களோடு கூடவே இருந்தீரே, ஸ்தோத்திரம். சில நேரங்களில் விசுவாசத்தை ஆண்டவரே சோதிப்பதற்காக இம்மை பொழுது விட்டீர். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் எங்களை மீண்டுமாய் சேர்த்து கொண்ட உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குடும்பத்தை கைவிடவில்லையே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய வேலைகள், எங்களுடைய ஊழியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தங்கள் எதையும் கைவிடாதபடி காப்பாற்றின எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைகளை உயர்த்தி கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர். ரட்சகா, எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக்கொள்.
எல்லாம் எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா நீரே, நானும் என் வீட்டாரும் தகப்பனே, கிருபையுள்ள எங்கள் மீட்பரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாயின் கருவில் உற்பவித்த நாள் துவங்கி இந்த நாள் வரை ஆதரித்தீர். கைவிடாமல் விட்டு விலகாமல் எங்களை காத்து நடத்த உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்பமாய் சபையாய் இணைந்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஆனந்த பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திற்கும் வருவேன்னு சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவாகிய தேவனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியான வாழ்த்துதல் செய்கிறோம். எங்களுடைய மீட்பராகிய இயேசுவுக்கு நாங்கள் வாழ்த்துதலையும் துதிகளையும் செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய நிறைவான கிருபை மகிமை எங்களை மூட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த ஒவ்வொரு நிமிடங்களை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நாங்கள் எவ்வளவு வேணும் சிறுகவும் உங்களுடைய நல்ல நாம் ஒன்றே உயர்த்தப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதிக்கிற சிறு பிள்ளைகள், இளம் வாழ்க்கைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியோர்கள் எல்லார் மீதும் உம்முடைய கிருபை, உம்முடைய பலன், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வார்த்தையின் மகிமை வெளிப்பட விடுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் அனுகூலமாக இருப்பதாக. எல்லாவற்றை கர்த்தர் அனுகூலப்படுத்தி தருவீராக. எல்லா கோணலான எல்லா காரியங்களை கர்த்தர் செவியப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான தொடர்ந்து மகிமைப்படுவீராக. மீட்பராகிய கிறிஸ்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை நல்ல ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு பாதுகாத்த கர்த்தரை உயர்த்தி சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துமாக ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரேன்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை, எல்லா குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்கின நம்முடைய தகப்பனை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி
காப்பவரே ஆருயிரே ஆயுளெல்லாம் ஆருயிரே ஆருயிரே ஆயுளெல்லாம் காப்பவரே ஒரு குறைவில்லாமல் கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஆயிரம் ஸ்தோத்திரமே 10,000 ஸ்தோத்திரமே என் விளக்கை ஏற்றினீரே என் இருளை அகற்றினீரே என் விளக்கை ஏற்றினீரே என் இருளை அகற்றினீரே எதிரின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே எதிரின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆருயிரே ஆயுளெல்லாம் காப்பவரே ஒரு குறைவில்லாமல் கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஆயிரம் ஸ்தோத்திரமே 10,000 ஸ்தோத்திரமே உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே உள்ளம் கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே நீ என் தாசன் என்றீரே உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே நீ என் தாசன் என்றீரே உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆருயிரே ஆயுளெல்லாம் காப்பவரே ஒரு குறைவில்லாமல் கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஆயிரம் ஸ்தோத்திரமே 10,000 ஸ்தோத்திரம் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆருயிரே ஆயுளெல்லாம் ஒரு செகண்ட் ஆருயிரே ஆருயிரே ஆயுளெல்லாம் காப்பவர் ஆருயிரே ஆயுளெல்லாம் காப்பாற்றுகிறவரே ஆருயிரே ஆறுதலே காப்பவரே அல்லேலூயா கர்த்தர் ஆயுள் முழுவதும் காப்பாற்ற அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் அல்லேலூயா என்றால் உலகத்தின் முடிவிருந்தும் சகல நாட்களிலும் கூடவே இருப்புன்னு சொன்ன கர்த்தர் இன்று மட்டுமல்ல வருகை நாள் பிரிந்தும் கூடவே இருக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அல்லேலூயா அந்த கர்த்தரை உயர்த்தி இன்னொரு பாடலை பாடி தேவ நாமத்தை மையப்படுத்துவோமாக கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை தாங்கி நடத்தி என்று சொல்லி தேவ நாமத்தை மையப்படுத்துமாக மேலே இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கண்ணமுடியா ஜோம் பண்ண வேண்டாம் சரியா டிஸ்பிளே பார்த்து
எல்லாம் டிஸ்பிளே பார்த்து செய்யணும், கைதட்டி பாடணும். ஓகேவா? இடம் மேலே சண்டேஸ்ல வருவேன். கர்த்தர் கிருபை வேண்டும் சொல்லி எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமாக. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளை சுமப்பது போல தாங்கி நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளி சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் உண்மை உள்ளவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நல்ல மனதார கடந்த கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளி சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளி சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். பெரியவர் பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார் பலனுமீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார் பலனுமீந்தார், சாட்சியாய் நம்மை நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். மன நிறைவோடு நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, நீ பெரியவர் அப்பா. நல்ல கண்களை மூடி கைகளை உயர்த்தி ரீதலவா சங்க துர்பியாலவ உதரவா
ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து உம்முடைய கிருபைகளுக்காக ஓ ஹல்லேலூயா. முன்வரிசையிலிருந்து பின்வரிசைக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி, கண்களை மூடி, கரத்தை உயர்த்தி அப்பா பார்த்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தோளில் தூக்கி சுமந்த ஆண்டவர் நடக்க முடியல என்று நாங்கள் ஏங்கும் போது ஆண்டவரே, ஆண்டவரே, தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல ஒரு முறை இருமுறை அல்ல, எத்தனையோ முறை எங்களை தோளில் தூக்கி சுமந்த உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தளர்ந்து போன நேரமெல்லாம் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை அனுப்பி எங்களை தைரியப்படுத்தினீரே, எங்களை தேற்றினீரே, எங்களை ஆட்கொண்டீரே, எங்களை அபிஷேகித்தீரே. வார்த்தை அனுப்பி ஆண்டவரே ஐயா, வசனத்தினால் எங்களை காயங்களை ஆற்றினீரே, வார்த்தை அனுப்பி நோய்களை குணமாக்கினீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஓ மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஓ உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கையில உயர்த்தி ஆண்டவரோட திறமையோ தாளந்தோ அல்லப்பா, இம்மட்டும் கொண்டு வந்தது உம்முடைய கிருபை மட்டும்தான். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அந்த முடிவில்லாத இரக்கங்களுக்காக, என்னால் வர்ணிக்க முடியாத உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை ஆராதனை வேளையில் 1000 10,000 நாவல்கள் போதாது, ஒன்றை செய்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு, ரட்சகா உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் குடும்பமாய் சபையாய் உயர்த்துகிறோம் ஐயா. ஆவியானவரே, ஆண்டு முழுவதும் சுமந்து வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்டுகள், இந்த ஆண்டு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டுகளும் கடந்த அந்த பாதையை திரும்பி பார்க்கிறோம். எத்தனையோ மேடு பள்ளங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், ஆனாலும் கர்த்தர் எல்லா தருணங்களிலும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய அபிஷேகம் எங்களை சுமந்து வந்ததே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி கர்த்தர் நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு நீங்க நடத்தின எல்லா பாதைகள், தாங்கின பாதைகள், சுமந்த பாதைகள், தப்புவித்த பாதைகள், ஏந்தின பாதைகள், விடுவித்த பாதைகள், மரண கட்டுகள், வியாதி கட்டுகள், தரித்திரங்கள், எவ்வளவோ கட்டுகளை உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையினாலும், உம்முடைய துதியினாலும், உம்முடைய அபிஷேகத்தினாலும் முறியடித்து இந்த நாளில் ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அளவு ஜீவனை பலத்தை கொடுத்த இந்த கிருபைகளுக்காக ஓ உமக்கு மகிமை செலுத்துகிறோம். கையில உயர்த்தி ஆண்டவரை பார்த்திடுமாக. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. 2 கைகளை உயர்த்தி, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது.
கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அந்த கிருபைக்காக கைவைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நிர்மூலமாகாமல் காத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஒரே குடும்பமாக உமக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம் அப்பா. செலுத்துகிறோம் அப்பா, செலுத்துகிறோம். ஆமென் சொல்லுவாங்க. ஆமென். கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து நம்மை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் நம்மை பலப்படுத்தும் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ராஜாதிராஜன் தேவன் வேகம் வருகிறாரேன்னு சொல்லி தேவனுடைய வருகையை நாம் நினைவுர்ந்து பாடுவோமாக. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த மாத வாக்குத்தத்தர் பகுதிகளில் கர்த்தர் 84 சங்கீதம் வசனத்தில் நீருற்றாக்கிக் கொள்ளும் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீருற்றாக்கி உள்ள வாசிக்கிறோம். அதில் வசனம் மட்டும் சொல்லி ஜெபிக்க ஆராதித்து அப்படி ஜெபிப்பும். கர்த்தர் கிருபை தருவாராக. 84 சங்கீதம் 6 அழகை பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீருற்றை கொள்கிறார்கள். அதை நீருற்றாக்கி வைத்து வாசிக்கும் போது நீருற்றுன்ற ஒரு வார்த்தையை கவனிக்கிறோம். அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது, சேலின் கர்த்தாவின் ஆத்துமா வாஞ்சிக்கிறது. நான் கர்த்தருடைய ஆலயத்தில் 2ஆம் வசனத்தில் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையாக இருக்குது, தாகமாக இருக்குதுன்னு சொல்கிறார். திருப்பி 10ஆம் வசனத்தில் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை என்ன செய்வேன், தெரிந்து கொள்வேன். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆலயம் சொல்லும்போது அவர்களுக்கு இந்த ஃபிசிக்கலான ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு மைண்டில் இருந்தது. அந்த ஆலயத்தில் அவர்கள் தாகமாக, பக்தன் இந்த சங்கீதக்காரர் சொல்லும்போது உம்முடைய ஆலயத்தில் நான் தாகமாக இருந்தேன், வாஞ்சியந்தன் வர்ணிக்கிறார். ஏன் அந்த காலத்தில் அவர்கள் இப்போ நம்ம உள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி யார் உள்ளே வர முடியாதுன்னு நன்றாக தெரியும். லேவியர்கள் குறிப்பிட்ட எல்லைக்கு வரலாம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு சொல்லுற இந்த இடத்துக்கு பிரதான ஆசிரியர் வருடத்துக்கு ஒரே ஒரு முறை வர முடியும். லேவியர்கள் பரிசுத்த ஸ்தலம் சொல்லி நீங்கள் உட்காந்துருக்க இந்த இடத்துல லேவியர்கள் சமூகத்தை இந்த குத்து விளக்கு ஏற்றுவதற்காக வரலாம். மற்ற ஜனங்கள் எல்லாருமே ரோட்டில் என்ன செய்யணும், நிற்கணும். இப்படி அவங்களுடைய அணுகுமுறையில் உள்ளே வர முடியாது. ஆனால் தேவ ஆலயத்தின் மேலே வாஞ்சை தாகம். 10ஆம் வசனத்தில் ஆலயத்தின் வாசற்படியிலே நான் காத்திருப்பேன், அது எனக்கு மேன்மை என்று பக்தன் வர்ணிக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்தில் அவர்களுக்கு ஆலயத்துக்கு மகிமை இருந்த காரணம், பில்டிங்கில் எல்லாம் மகிமை அந்த ஆலயத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவனுடைய பெட்டி இருந்தது. அந்த பெட்டிக்குள்ள ஜீவனுள்ள வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் திருப்பி யோவான் 1 சொல்லும்போது, யோவான் வர்ணிக்கும் போது ஆதியிலே இந்த வார்த்தை தேவனாக இருந்தது, கிருபை சத்தியம் இருந்த நமக்குள்ளே வாசமாக இருக்கிற கிறிஸ்து தான் என்று யோவான் 1 யோவான் வரை பார்க்கிறோம். தேவாலயத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் மகிமை காரணம் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தது. மித்தபடி அங்கே இருக்கிற தங்கமோ ஸ்க்ரீனோ குத்து விளக்கோ இல்லைன்னா அங்கே இருக்கிற சமூகத்து மேஜையோ கடல் தொட்டியோ அதெல்லாம் மேன்மை அல்ல. அதுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. அதுபோல் புதிய ஏற்பாடு காலத்தில் ஆலயம் சொல்லும்போது இந்த வெளித்தோற்றமான ஒரு பிக்சர். புதிய ஏற்பாடு காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 3 சொல்லும்போது நாம் தேவனுடைய ஆலயம் என்று வர்ணிக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்தில் ஆலயம் என்பது இருந்தது இந்த தோற்றத்தில் காணப்படுகிற இந்த பில்டிங் மாதிரி அமைப்பு. புதிய ஏற்பாடு காலத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் அதுக்கு இந்த மகிமை காரணம் தேவனுடைய வார்த்தை இருந்தது. புதிய ஏற்பாடு காலத்துக்கு மகிமை, புதிய ஏற்பாட்டு ஆலயம் எது அப்படிங்களா இல்லையா? நாம் அனைவரும் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லி இதிலேருந்து சில காரியங்களை சொல்லி அடுத்து, ஏனென்றால் இந்த ஆலயத்தை எப்படி நம்ம ஒற்றடித்து க்ளீன் பண்ணி நம்ம பராமரிப்பது எவ்வளோ அவசியமோ அதே போல் இந்த சரீரமாகி ஆலயத்தில் மேலே நம்ம குளிக்கிறோம், ப்ரெஷ் பண்ணுறோம், நிறைய சுத்தம் வெளித்தோற்றமான ஆயத்தம் எவ்வளோ முக்கியமோ அதே போல்
உள்ள ஒரு ஆவி மனுஷன் இருக்கிறான், அவனை சுத்திகரிப்பது பராமரிப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சரீரம் மண்ணோடு மண்ணா போயிடும். உள்ள இருக்கிற அந்த ஆவி மனுஷன் எங்கே போவான்? லாசர் அந்த சம்பவம் நம்மளோட தெரியும். அதில் 2 பேர் மரித்தார்கள். 2 பேருடைய சரீரம் எங்கே தான் போச்சு? மண்ணுக்கு மண்ணாக தான் போச்சு. ஆனால் ஆவி மனிதன் எங்கே போனார்கள்? ஒருவன் தேவனுடைய சமூகத்துக்கு போன, இன்னொருத்தன் நரகத்துக்கு போன வாசிக்கிறோம். ஆகையால் உள்ளான மனிதனுக்கு நாம் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியமாக இருக்குது. 2 வசனத்தை வாசித்து நாம் அப்படியே ஆராய்த்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் கிருபை தருவாராக. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அது தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அப்போ ஆலயன்றது யாரு? நாம் தான். நாம் இந்த அதே போல் அதே 1 கொரிந்தியர் 6:19-20 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாக இருக்குது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்களா? கிரயத்து கொள்ளப்பட்டார்களே, ஆகையால் தேவனுக்குடையவர்கள் நீங்கள் சரித்தினாலும் ஆவினால் தேவனுக்கு மகிமைப்படுத்துங்கள். இங்கே எப்படி அந்த சரீரம் சொல்லும்போது இந்த சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். சங்கீதக்காரன் 84 சங்கீதம் சொல்லும்போது அங்கே எப்படி அழுகையின் பள்ளத்தாக்கு இருந்ததோ அதே போல் இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்திலையும் அழுகை பள்ளத்தாக்கு, அப்படிப்பட்ட சில நெருக்கங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். அதே 1 கொரிந்தியர் 4 வாசிக்கும்போது 1 கொரிந்தியர் 4:11-17 வாசிக்கும்போது இந்நேரம் வரும் பசியுள்ளவராக இருக்கிறோம், தாகம் உள்ளவராக இருக்கிறோம். இதெல்லாம் வாசிக்கும்போது கண்டிப்பாக பசி, தாகம், வஸ்திரம் இல்லாத நிலை, அதுபோல் கீழே சொல்லப்பட்ட அந்த பாதைகளில் போகும்போது கண்டிப்பாக கண்ணீர் என்ன செய்யும்? பசிச்சு என்ன வரும்? ஆகார் தண்ணீருக்காக பிள்ளைக்கு தண்ணீர் சொல்லும்போது ஆகார் கண்ணீர். இது மாதிரி இந்த சரீரமாக இந்த ஆலயத்திலும் பசி, பட்டினி அது சொல்லப்பட்டது போல வையப்படுதல். அநேகர் நம்மை ஏளனமாய் பேசுவார்கள். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதே போல் இது ஏனென்றால் இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார். திருத்தூதர் 3ஆம் நபராகி பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரமாய் ஆலயத்துக்குள்ளே நிரந்தரமாக வாசமாக இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படும் போது ரட்சிப்பிலே பரிசுத்த ஆவி இருக்கிறார். நாம் சுயமாக ரட்சிக்கப்படவில்லை. நமக்கு என்றால் ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து நம்ம குறித்து இயேசு சொல்லும்போது, பாவம் சொல்லும்போது அதை உணர்த்தினது பரிசுத்த ஆவியானவர். ரட்சிப்பின் காலத்திலே ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்க. தொடர்ந்து அவரை தாகத்தோடு கேட்கும்போது அவரோடு பேசக்கூடிய பாஷை தான் அந்நிய பாஷை கத்த தந்து அப்படி நடத்தி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய எல்லாரும் வாழ்க்கையிலும் சரீரமாக ஆலயத்தில் அநேக நெருக்கங்கள், பாதைகள், உபத்திரங்கள் வரும். நீரூற்றுகளை இந்த புதிய ஏற்பாட்டு சபையாகிய பழைய ஏற்பாட்டு சபையில் தாகமாக இருந்தார்கள். இந்த புதிய ஏற்பாட்டு சபையை இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு தேவன் இருக்கிற, பரிசுத்தாவி இருக்கிறார். இவர் மேலே எவ்வளோ தாகமாய் எவ்வளோ ஏக்கமாக இருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அநேக நேரத்தில் ஏக்கம் தாகம்லாம் ஆளுக்கு வந்த பிற்பாடு தான் நம்ம பயபக்தியாய் கைகூப்புவது, முழங்கால் பிடி விடுதல். ஆனால் உள்ளேயே ஒருத்தர் எப்போதும் இருக்கிறாரே, அவரை நம்ம என்ன செய்கிறோம், எப்படி கனம் பண்ணுறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க கத்த கிருபை தருவாராக. அல்லேலூயா. பவுல் இப்படி சரீரமாக ஆலயத்தில் அநேக நெருக்க இருந்தாலும் ஓட்டத்தை முடிக்கும்போது ஜெயமாய் முடிக்கிறார். முடிக்கும்போது சொல்கிறார், இது முதல் தீமோத்தேயு சொல்லும்போது நல்ல படத்தை போராடின ஓட்டத்தை முடித்தின் விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம், அதே போல் அது ஜீவ கிரீடம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வாடாத கிரீடம் வாசிக்கிறோம். இங்கு ஓட்டம் முடிகிற வரை பாடுகள் இதெல்லாம் இருக்கும். முடியும் போது தான் வெளிப்படுத்தல் வாசிக்கும்போது அவர் தண்ணீர்களின் தூதர் என்று வெளிப்படுத்தல் 15 வாசிக்கும்போது, எடுத்து 16:5 வாசிக்கும்போது 16:5 தண்ணீர் மேல் உள்ள தூதன் என்று வாசிக்கிறோம். 21:6 ஜீவ தண்ணீரின் ஊற்று என்று வாசிக்கிறோம். 21:6 அதுதான். அதுவரை 21:6 வாசிக்கும்போது ஜீவ தண்ணீர் ஊற்றில் 84 சங்கீதத்தில் வாசிக்கும்போது அங்கு வாசிக்கிறோம், நீரூற்றாக்கி கொள்வார்கள். அல்லேலூயா. பூமியில் இருக்கிற வரை இந்த சரீரமாய் ஆலயத்தில் என்ன உண்டு? அழகின் பள்ளத்தா கண்டிப்பாக உண்டு. உருவ நடக்கணும். பவுல் சொன்ன மாதிரி சில நேரங்களில் பசி, வறுமைகள், ஏளனங்கள் எல்லாம் வரலாம். ஆனால் முடிவில் அங்கு பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர்
தாகத்தை தீர்க்க ஒரு நாள் வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த சிந்தை எப்போது நமக்கு இருக்க வேண்டும். பூமியில் நமக்கு இருக்கிற காலம் வரை ஞானி சொன்ன பிரகாரமாக, சாலமோன் சொன்ன பிரகாரமாக சரீரம் இருக்கிற வரை அதுக்கு என்ன இருக்கும்? நோவு இருக்கும், வியாதிகள் இதெல்லாம் வரந்துட்டு போகலாம். ஆனால் நித்தியம் வரை வரக்கூடியது கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய பிரசன்னம் மட்டும்தான். அல்லேலூயா. இந்த சரீரமாக ஆலயத்துக்குள்ள பழைய ஏற்பாட்டு பக்தன் உள்ள இருக்கிற பெட்டிக்கு இருந்த வார்த்தைக்கு மகிமைப்படுத்தி ஆலயத்திலே இருப்பேன், தாகமாக இருக்கேன்னு சொல்கிறார். ஆனால் நமக்குள்ளே ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவரை எப்படி கனம் பண்ணுகிறோம்? திருப்பி அதே சங்கீதத்தில் வாசிக்கும் போது, நம்முடைய வீட்டில் தங்கியிருப்பவர்கள், வேதத்தில் வீட்டை குறித்து நிறையா காரியம் இருக்குது. தீமோத்தேயு பவுல் சொல்லும்போது, நான் வர தாமதித்தென்றால் தேவனுடைய வீட்டில் எப்படி நடக்குன்னு சொல்லி உனக்கு நிருபம் சொல்லி தீமோத்தேயுல சொல்லுகிறார். அதே போல் ரோமர் 15 அக்கில பிரசர் குடும்பத்தில் வீட்டில் கூடுகிற சபை, நம்முடைய வீடு ஒரு சபை. அங்கே யார் வர்றார்? தேவ சகோதரர் சொல்லும்போது, வீட்டில் வாசமார் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் தேவனை. அப்போ நம்முடைய வீட்டில் எப்போதெல்லாம் கூடி துதிக்கிறோம். அதுபோல் இந்த சரீரமாக ஆலயத்தில் இது ஒரு வீடு, இது ஒரு ஆலயம். இப்படி நம்முடைய சரீரத்தை குறித்து வேதத்தில் நிறைய இடங்களில் வீடுன்னு இருக்குது, சில இடத்துல கூடாரம் இருக்கிறது. அதே போல் வாசற்படியில் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்த சொல்லும்போது, கடைசி அதிகாரம் இல்லை, 3வது வாசிக்கும் போது லவோதிக்கேய சபை சொல்லும்போது, இதோ வாசற்படியிலிருந்து கதவு தட்டுகிறேன். பழைய ஏற்பாடுகளில் வாசற்படி என்பது லிட்டரில் உள்ள படி. புதிய ஏற்பாடு காலத்தில் வாசற்படி என்பது நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் தட்டிக்கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டு சொல்ல இருத்தினிலே வாய் பேசும், இருத்துக்குள்ளேருந்து பொல்லா சிந்தைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், காமர் சொல்லி நிறைய அசுத்தங்கள் இயேசு சொன்ன வார்த்தை. இது இறுதிக்குள்ளே தட்டி உள்ள ஆவி இருப்பதனால் தட்டி எப்படி வாசற்படியில் காத்திருக்கிற, அதே போல் பக்தர் வாஞ்சியாக இருக்குது. அதே போல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வேதம் வாசிக்கும் போது தட்டில் இதில் தட்டிக்கொண்டே இருக்கிறார். இந்த காரியத்தை சரி செய்யணும், பேச்சு மாறணும், சுபாவங்கள் மாறணும், தன்மைகள் மாறணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் லவோதிக்கேய சபைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய இருதயமாகிய வாசற்படியில் கர்த்தர் தட்டி கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தட்டுறார்? பரலோகத்திலையும் வெளிப்பட்டு வாசிக்கும் போது அங்கே 12 வாசல் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வாசலை திறந்தா அந்த பரலோகத்தில் இருக்கிற 12 வாசலில் ஏதாவது ஒரு வாசல் என்ன செய்யலாம்? எப்படியாவது உள்ளே பிரவேசிக்கலாம். இல்லை என்றால் இந்த வாசல் இருதயமாகிய வாசலை அடைத்தோம் என்றால் அந்த வாசலுக்குள் பிரவேசிப்பது இயலாது. அதனால தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வார்த்தை மூலமாக ஜெபிக்கும் போது என்ன செய்கிறார்? தட்டி கொண்டே இருக்கிறார். ஆகிய என்றால் தீட்டுள்ளது ஒன்றும் அந்த பரலோகத்தில் உள்ளே செல்ல முடியாது. அல்லேலூயா. இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அர்ப்பணித்து எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோமாக. ஏனென்றால் இந்த பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் இந்த சரீரமாகி இந்த ஆலயத்தில் அவர்கள் லிட்டரலாக ஃபிசிக்கலாக இந்த ஆலயத்துக்கு இவ்வளோ மகிமை தாகம் இருப்பென்றால், நமக்குள்ளே ஒரு ஆவியன் இருக்கிறார் என்றால் அவரை எவ்வளோ வாஞ்சிக்கிறோம், அவரை எப்போதெல்லாம் துதிக்கிறோம். வீட்டில் தங்கியிருக்கிறவர்கள் எப்போதும் துதித்து கொண்டே இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு பிதாவின் ஆவியானவர் இருக்கிறார், கிறிஸ்துவின் ஆவியன் இருக்கிறாரு. இவரை டெய்லி எவ்வளோ மணி நேரம் துதிக்கிறோம்? நடக்கும்போது அவரை ப்ரைஸ் பண்ணுறோமா? ட்ராவல் பண்ணும்போது, உணவும் போது ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறோமா? அப்படி சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சும்மா ஆண்டவர் எல்லாருடைய கண்ணீரை, ஏன்னா தேவப்பிள்ளை இளைப்பாறுதல் காலம் பூமியில் இல்லை. எபேரில் வாசித்தா தெரியும் 3வது தேவப்பிள்ளை இளைப்பாறுதல் காலம் அங்குதான் இருக்கிற காலம் வரை. பிரச்சனை மத்தியில் கர்த்தருடைய அந்த புரிந்து கொள்ள முடியாத இளைப்பாறுதல் சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் நித்தியமான இளைப்பாறுதல் தேவப்பிள்ளைகளுக்கு பூமியில் இல்லை. எங்கே தான் இருக்குது? எபிரேயர் வாச தெரியும், அதில் அப்படி போட்டிருக்குது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சரீரமாக ஆலயத்தில் எவ்வளோ துதிக்கிறோம்? துதிக்கிற இந்த நாவினால் பிறரை காயப்படுத்துகிறோமா? இருத்தில் தட்டி கொண்டு இருத்திலேருந்து வாய் பேசும், இருத்திலேருந்து எந்த வார்த்தை ஃப்ளோவில் வந்துக்கிட்டே இருக்குது? அரசியல் வருதா, இல்லைன்னா குறை சொல்கிறது, குற்ற கண்டுபிடிப்பது? ஏனென்றால் வெளிப்பட்டு வாசிக்கும் போது, சகோதரர் மேலே இரவும் பகலும் குற்றம் சுமத்துற சாத்தான் தள்ளப்பட்டான்னு சொல்லி 10 வாசிக்க முடியும். அப்போ நம்ம குற்றம் சொல்லிகிட்டே இருக்கும் என்றால் அப்போ இருதுக்குள்ளே யாருக்குன்னு அர்த்தம்? அவன் இரவும் பகலும் சகோதரர் மேலே குற்றம் சுமத்துற சாத்தான் தள்ளப்பட்டான்னு வாசிக்கிறோம். அப்போ நாம் அரசியல் குறித்தோ இல்லைன்னா சபையை குறித்தோ விசுவாசியை குறித்தோ குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கும் என்றால் அப்போ நமக்குள்ள இறப்புகள் யார் இருக்கா? ஏதோ சத்துருடைய சில கிரியைகள் இருப்பதுன்னு அர்த்தம். அதையெல்லாம் கர்த்தர் இந்த காலை வேளையில் அகற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அகற்றி அது நித்தியமான வீட்டில், ஏன்னா அங்கே தீட்டில் ஒன்று உள்ளே போக முடியாது. அதெல்லாம் பூமியில் கர்த்தர் நம்மை சரி செய்து எக்காலத்தை கேட்கப்படும் போது நித்திய வீட்டில் நம்மை கரைதறி அற்ற
மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் சில பாடல் அனுமதிக்கிறார். அந்த சிந்தையோடு ஒப்பு கொடுத்து பாடும் கர்த்தர் நம்மை சுத்திகரித்து நம்மை ஏற்றுக்கொள்வாராக. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் மருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் மருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். நாம் அங்கு சேர்ந்திடுவோம், நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் மருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் மருகின்றாரே. முத்திரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவராய். முத்திரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவராய். ஜெய கொடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஜெய கொடியும் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். என்ன பெரின்பமது, என்ன பெரின்பமது. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் மருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் மருகின்றாரே. தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. துக்கம் நோயும் அங்கில்லையே, பசிதாகமும் அங்கே இல்லை. துக்கம் நோயும் அங்கில்லை, பசிதாகமும் அங்கே இல்லை. பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் மருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் மருகின்றாரே. விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்துமை மகிழ செய்தார். இந்த ஆராதனையை தந்துமை மகிழ செய்தார். மத்தியவானத்தில் ஓவிருந்து சிறப்பாகவே ஒதுக்கிடுவார். மத்தியவானத்தில் ஓவிருந்து சிறப்பாகவே ஒதுக்கிடுவார். மீட்கப்பட்டோர் மட்டும் அருந்த, மீட்கப்பட்டோர் மட்டும் அருந்த. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் மருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் மருகின்றாரே. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. சஞ்சல தவிப்பும் இல்லை, நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. சஞ்சல தவிப்பும் இல்லை, நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, பிள்ளையோடு இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது. ராஜாதிராஜன்
இயேசுவே ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் மீட்பருயிரோ இருப்பதால் நாம் கண்ணால் அவரை காண்போம். நம் மீட்பருயிரோ இருப்பதால் நாம் கண்ணால் அவரை காண்போம். நம் தூசிகள் உதறி தூய்மையை அணிந்திடுவோம். நம் தூசிகள் உதறி அணிந்திடுவோம். நம் தூய தேவனை காண, நம் தூய தேவனை காண, ராஜாதிராஜன் தேவாதி எங்களுக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எல்லா கரைதறி எல்லாம் அகன்று போவதாக. ஆண்டவரே, சரியமாக ஆலயத்துக் கொடுக்கிற எல்லா அசுத்தங்கள், விரோதமாய் கர்த்தர் அனுபவிக்கிற எல்லா கிரியைகள் வேரோடு சுட்டரிக்கப்படுவதாக. ரீமமாதுர கந்துருபி ஆளவ சந்தரமா ரீகதுர ஹந்தல ரீதலம ஷேகதுர கந்துருபி லீகதர் ரகந்தல ரீதலம ஷக்கமௌத ரியாந்துருபி லீகதுர ஹந்தல ரீதலம ஷகதர நல்மௌத ரியாந்தலமா லேகதுர கந்துருபி ஆளவ ஷக்கமௌடதரமா. நல்ல வாயிலை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துமாக. ஆவியானவரே, எங்களுக்குள்ள இருக்கிற இந்த சரீரமாக ஆலயத்தில் இருக்கிற எல்லா கேடுபாடுகள், எல்லா அசுத்தங்கள், வாக்குவாதங்கள், பொறாமைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், மூர்க்கங்கள் எல்லாம் பலிபீடத்தின் அக்கினியாலே சுட்டரிக்கப்படுவதாக. எங்களை பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ், எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. நல்ல வாய்களை விரும்ப திறந்து எல்லாரும் முன் வருஷம் பின் வருஷம் எல்லாரும் சத்தம் கேட்கப்படுவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துமாக. அவருடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் எப்போதும் துதித்துக் கொண்டே இருப்பார்கள் அல்லவா. நல்ல வாயை திறந்து இதை சரீரமா ஆலயத்துக் கொள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவரை வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சத்தம் போதாது, ஸ்தோத்திரங்கள் போதாது. நல்ல வாய் திறந்து உங்க சரீரத்துக்குள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் இருக்கிற நிச்சயம் இருக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாய் வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஆவியானவரே, எங்களுக்குள் இந்த சரீரமாக ஆலயத்துக்குள் வாசமாயிருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவரே, எங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் உயிர்ப்பிக்கிற எங்கள் நல்ல ஆவியானவரே, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. கையில உயர்த்தி அப்பா பார்த்து, பழைய ஏற்பாட்டு ஆலயத்துக்குள்ளது மகிமை காரணம் உள்ள வார்த்தை இருந்தது. புதிய ஏற்பாட்டு சபையாகி நம்முடைய ஆலய சரீரத்துக்குள்ள பரிசுத்தம் இருந்தால் மகிமை. அதுபோல இந்த சரீரத்துக்குள்ள இருத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் மகிமை. ஆண்டவரை பார்த்து சொல்லி ஜெபம் பண்ணுமாக. கையில உயர்த்தி எங்களுடைய இருத்துக்குள்ள இருக்கிற தேவையில்லாத உலக கவலைகள், பாரங்கள், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்து, அந்த இருத்தில் இருக்கிற அந்த உலக சிற்றின்பங்கள் அகன்றட்டுமப்பா. இருத்து நிறைய வாய் பேசும் இருத்துல நல்ல உங்களுடைய வார்த்தை நிறைத்துக்கொள்ள
ஆண்டவரே ஐயா, இருத்துக்குள்ள உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை எல்லாம் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளியா சொன்னீங்களப்பா, ஒளிந்து போகாத உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை எங்கள் இருத்துக்குள் நிறைத்து கொண்ட பொக்கிஷத்திலிருந்து நாங்கள் எடுத்து பேச, தியானிக்க, அறிக்கையிட்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, பலத்தை பெற்றுக்கொள்ள, வாழ்க்கையில் உபத்திர நெருக்கங்கள், பாடுகள், கண்ணி வரும்போது அந்த வார்த்தையினாலே நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள கிருபை கொடுங்கப்பா. கர்த்தாவே கிரியை செய்வீராக. ஆண்டவரே, 10 கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இந்த சரீரமாய் ஆலயத்தை நாங்கள் ஒரு நாள் அசுசிப்படுத்தக்கூடாதப்பா. ஆண்டவரே, இது உள்ள இருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தாவின் ஆலயமா இருப்பதனால் இந்த ஆலயத்துல எனக்குள்ள ஒரு ஆவியன் இருக்கிறார். எனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவியான, பிதாவின் ஆவியானவர் தேற்றவாளன் இருக்கிறார், வார்த்தை இருக்குது என்று சொல்லி எப்போதும் இந்த சரித்திர தேவனுக்கு சொல்லி எப்போதும் தாகத்தோடு ஸ்தோத்திரம் பண்ண, துதிக்க, மகிமைப்படுத்த ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இருதயமாக வாசற்படியை தட்டிக்கொண்டே இருக்கிறீர். எப்போதும் இருதயம் திறந்த வாசல்ல இருக்கட்டும் அப்பா. எப்போதும் நீ உள்ள வந்து போஜனம் பண்ணணும் அப்பா. நீ எங்களோட பேசணும், நாங்கள் உம்மோடு பேசணும் அப்பா. அப்படி ஒவ்வொரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில போஜனத்தை நாங்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுக்கிரகம் ஒவ்வொரு வாழ்க்கையில உண்டாகட்டும் ஐயா. கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ரீமானாதுரா கலபா சங்கர் துருவி ஆலதரா. பக்கத்தில் கரங்களை பிடித்து அவருடைய ஜெபம் முடிப்புமாக நம்ம எல்லாரும் ஒவ்வொரு தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ள யாரும் வெளிப்பட்டு வாசிக்கும் போது அவன் இரவும் பகலும் சகோதரர் மேல, சகோதரி மேல, குடும்ப உறவுகள் மேல இரவும் பகலும் குற்றம் சுமத்துகிற சாத்தான் வாசிக்கிறோமே. கரம் பிடிக்கிற வாழ்க்கையில அந்த எந்த கிரிலுக்கும் என்றால் ஒரு ஜெபிங்க. ஆண்டவரே, எல்லாரும் பார்க்கணும், நல்லா தான் இருக்கிறோம், ஆனா கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். கரம் பிடித்து ஆண்டு சபைகளுக்குள்ள இருக்கிற எல்லா ஆண்டவரே குறை சொல்லுகிற கிரிகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. என்றால் நம்ம ஒவ்வொரு ஆளையும் நாம் கிறிஸ்துக்குள்ள ஒவ்வொருவரும் நாம் சகோதரில் இருக்கிறோம். கேட்போம் ஆண்டவரை பார்த்து கரம் பிடித்து இந்த சபை அங்கத்துக்காக, இந்த சகோதரிக்காக, இந்த சகோதரனுக்காக, தகப்பனாக்காக, தாய்க்காக நாங்கள் ஒருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க வாழ்க்கையில் அடிக்கடி எந்த காரியத்தில் இரவு பகல் குடும்பத்தில் கணவனையோ, மனைவியோ, பிள்ளையோ, இல்லை வேலைத்தளத்தை, பணித்தளத்தையோ, இல்லைன்னா அரசியலோ எதெல்லாம் குற்றம் சுமத்துறார்களோ அந்த கிரிகள் எல்லாம் இந்த காலை ஆர்தனை வேளை பலிபிடித்த அக்கினினாலே, அந்த அக்கினினாலே எல்லா கிரிகள் சுட்டரிக்கப்படுவதாக. ஏசே நாவை தொட்டது போல பலிபீடத்தின் அக்கினியினால ஒவ்வொரு நாவுக்குள்ளுக்கிற அந்த கிரிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. பிள்ளைகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள இருக்கிற எல்லாதமான அந்த கிரிகள் எல்லாம் நீங்கி போட்டும் அப்பா. உபத்திரங்கள், பசி, தாகம், ஆண்டவரே நிர்வாணம் எது வந்தாலும் வையப்பட்டாலும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த கண்ணீர் பள்ளத்தாக்கை கடக்கும் போது உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையினாலே நாங்கள் பலனடைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. பலனடை கிருபை கொடுங்கப்பா. பலனடை கிருபை கொடுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. கையில உயர்த்தி இன்னும் தேவை கிருபை தாருமே. 2 கைகளை எடுத்து எங்களுக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை
கருத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேலுருவீரே ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே கருத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேலுருவீரே ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே கணம் எல்லா மகிமை ஒவ்வொருவருக்கே. எஜமானனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள நீர் வாசமாக இருக்கிறீர். எப்பொழுதும் உம்மை குறித்த தாகம் எனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி எனக்கு சிந்தையோடு எப்பொழுதும் உமக்கு எது பிரியமோ, உமக்கு பிரியமானது, உமக்கு ஒழுக்கமானது, உண்மையானது, புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, ஆண்டவரே கீர்த்தி எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, ஒழுக்கமுள்ள எதுவோ, நீதியில் எது அதையே சிந்திக்க உள்ள வாசமாக இருக்கிற உமக்கு எது பிரியமோ அதையே சிந்திக்க, அதையே யோசிக்க, அதையே பேச, அதையே அறிக்கையிட அப்படியே வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. தொடர்ந்து அர்ப்பணித்த ஒவ்வொரு வாழ்க்கையில் கத்துக்கிரியை செய்வீராக. தொடர்ந்து ஒவ்வொரு நிமிடங்கள் கர்த்தருடைய ஆவியின் ஆளுகை செய்வீராக. எங்களை ஒவ்வொரு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்த ஒவ்வொரு சரியும் ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியான வாசமாய் தங்களுடைய ஸ்தோத்திரம் அப்பா, அதை காத்துக்கொள்ள வருகை நாள் புரிந்தும் அந்த மகிமையின் ஆவியானவரை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபையால் அங்கரிப்பீராக. தாழ்த்து ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படும் இருப்பாக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.